நாட்டுல எத்தனையோ பழங்கள் இருக்கு. பழம் சாப்பிடணும்னு ஆசைப்படும்போது எல்லாரும் பெருமையா சொல்லிக்கிறது, நான் டெய்லி ஆப்பிள் சாப்பிடுவேன். ஆப்பிளை தலைக்கு மேல வச்சு கொண்டாடும். ஆனா அதை விட மருத்துவ குணம் அதிகம் உள்ளது நம்மளுடைய நாட்டு வாழைப்பழம், மாதுளை, கொய்யா. மருத்துவ குணம், நியூட்ரிஷன் வேல்யூலும் மிக அற்புதமானது, அன்கம்பேரபிள் ஆப்பிளோட. இது ஒரு மேஜிக்கல் ஃப்ரூட்டை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஃப்ரூட்ஸ் ஒரே ஒரு ஃப்ரூட் இப்படி ஒரு வியாதியை குணமாக்குமாங்கிற மாதிரி ஒரு அதிசய ஃப்ரூட். எந்த வியாதி குணமாக்கும்னா, நம்மள நிறைய பேர் எனக்கு ஏதாவது மட்டன் சிக்கன் சாப்பிட்டா நெஞ்செரிச்சலா இருக்கு, எது கழிச்சு மேல வருது, ஒரு காரக்குழம்பு பூரி மசாலா சாப்பிட்டா மேலேயே நிக்கிற மாதிரி இருக்கு, எது கழிச்சு வருது, நெஞ்செரிச்சல் இருக்கு, ஒரு அல்சர் மாதிரி ஒரு இதா இருக்கு, மேலேயே நிக்குது அப்படிங்கிற மாதிரி அல்சர், அஜீரண கோளாறு, நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி வியாதி வச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் வச்சுட்டு பெரிய பெரிய டாக்டரா பார்த்துட்டு எங்கெங்கயோ போனோம், எண்டோஸ்கோபி பார்த்தாங்க, கொலனோஸ்கோபி பார்த்தாங்க. கடைசியில எனக்கு குணமாகவே இல்லை. இப்ப நான் ஒரு சாம்பார் சாதம் வெறும் பருப்பு சாப்பிட்டா கூட ஒத்துக்கிறது. மிகப்பெரிய நெஞ்செரிச்சலோட கஷ்டப்பட்டு இருக்கிற அல்சர் நோயாளிகள் அவங்களே ஏதோ டைஜின், ஜெலிசல், ரான்டெக்கம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க சாப்பிட வேண்டிய பழம் இந்த பழம் முலாம் பழம். அந்த காலத்துல நம்ம வெள்ளரி பழம், அப்புறம் கிருணி பழம்னு சொன்னோம். இப்போ அந்த முலாம் பழம்னு சொல்லுவாங்க உருண்டையா. இந்த பழத்தை நம்ம என்ன பண்றோம், கட் பண்ணி ஒரு கப் உணவுக்கு முன்னால மதியமும் நைட்டும் ஒரு கப் சாப்பிட்டு அப்புறம் உணவு சாப்பிடுங்க. நல்ல கவனிங்க, கண்ட நேரத்துல சாப்பிடுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த நோய்கள் குணமாகணும்னா உணவுக்கு முன்னால ஒரு கப் பழம் சாப்பிடுங்க. உணவுக்கு இடையில சாப்பிட வேண்டாம், உணவுக்கு பின்னால பழங்கள் சாப்பிடவே கூடாது. இது சாப்பிட்டா வேற என்னென்ன வியாதி குணமாகும்? எனக்கு ரொம்ப வருஷமா பைல்ஸ் இருக்கு, ஃபிஸ்டுலா இருக்குது, மலம் கழியறதுல ரொம்ப சிரமம் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற எல்லா வியாதிகளும் ஸ்விட்ச் போட்டது மாதிரி குணமாகும். இல்லைங்க, என் அல்சருக்கு நான் பார்க்காத பெரிய பெரிய வயிறு நிபுணர், குடல் நிபுணர், யாரையாரோ பார்த்துட்டோம், எனக்கு வெறுத்து போய் இப்ப வெறும் பால் சாதம் சாப்பிட்டா கூட எனக்கு அஜீரண கோளாறு வருதுங்கிறவங்க அவ்வளவு அழகா குணமாகும். இதை சும்மா நீங்க ஒரு மாசம் நல்லா கவனிங்க. ஒரு கப் நீங்க கட் பண்ணி உணவுக்கு முன்னால மதியமும் நைட்டும் சாப்பிட்டு உணவு சாப்பிடுங்க. நம்ம யாரும் சாப்பிடும் போது இடையில தண்ணி குடிக்க கூடாது, சாப்பிட்டுட்டு 3/4 மணி நேரம் தண்ணி குடிக்க கூடாது. ஒரு மாசம் கழிச்சு நீங்க சொல்லுங்க, அட பாவி, ஒரு பழம் செய்யற வேலைக்கு தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். அந்த அளவுக்கு உங்களுடைய அல்சர் குணமாகும். இந்த பழத்தை வேற யார் யார் சாப்பிடலாம் அப்படின்னா, நான் ஆங்கில மருந்துகளை 10 வருஷமா சாப்பிட்றேன், 15 வருஷமா, சர்க்கரைக்கு 20 வருஷமா, பிபிக்கு 10 வருஷமா, இப்படி விதவிதமா மாத்திரை சாப்பிட்றேன், தூக்க வரக்கு மாத்திரை சாப்பிட்றேன், கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிட்றேன், பெயின் கில்லர் சாப்பிட்றேன். சௌகரியமாக ஆங்கில மருந்துகளை எடுத்துக்கிறவங்க உணவுக்கு முன்னால நீங்க இந்த பழங்கள் மதியமும் நைட்டும் கட் பண்ணி சாப்பிட்டு பழங்க. அந்த மருந்துகள்னால வரக்கூடிய பக்க விளைவுகள் உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா ஒரு 10 வருஷம் மருந்து சாப்பிட்டு என்ன ஆகுது, லிவர்ல உங்களுக்கு பிரச்சனை. நாங்க அப்டமன் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஃபேட்டி லிவர் வருது, எஸ்ஜிபிடி, எஸ்ஜிபிடி லெவல்ல பிரச்சனை வருது, கிட்னி பாதிப்பு வருது. இது வரவே வராது. வேற யாருக்கு கொடுக்கலாம்? சோ ரொம்ப காலம் மருந்து சாப்பிட்றவங்களுக்கு, அஜீரண கோளாறு இருக்கவங்க, பைல்ஸ், ஃபிஸ்டுலா சாப்பிடலாம். வெள்ளை பழம் இந்த பழம் அவ்வளவு அழகா குணமாகும். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க வீட்டுல என்னுடைய கணவர், என்னுடைய மகன் சும்மா வாரத்துக்கு ஒரு முறை ட்ரிங்க், இல்ல வாரத்துக்கு 2 முறை ஒரு அளவா எடுப்பாங்க சோசியல் ட்ரிங்கர். ஆனா 10 வருஷமா எடுக்கிறாங்கிறவங்களுக்கு உணவுக்கு முன்னால இதே மாதிரி சாப்பிடுங்க. அந்த ஆல்கஹாலால வரக்கூடிய பாதிப்பு, லிவர் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, உணவு குழாய்கள பாதிப்பு வரவே வராது. அப்படி ஒரு மேஜிக்கல் ஃப்ரூட் இது. இதை எல்லாரும் சாப்பிடலாம். ஆண்கள், பெண்கள், பெரியவங்க, சக்கரை வியாதிக்காரங்க எல்லாம் சாப்பிடலாம். வியாதியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதை எல்லாருமே நீங்க 2 வேளையும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அழகா செரிமானம் ஆகும். நீங்க ஒரு மட்டன் பிரியாணி, சில்லி சிக்கன் எதை சாப்பிட்டாலும் அவ்வளவு அழகா செரிமானம் ஆகும். எங்க ஹாஸ்பிட்டல் இப்ப என்னன்னா, நாங்க 15 வருஷம் சக்கரைக்கு மாத்திரை சாப்பிட்றோம், 15 வருஷம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றோம். எல்லாருமே இந்த இயற்கை மருந்துகள் மூலமா மருந்து மாத்திரைகளை நிறுத்திட்டு அவங்களுடைய கெட்டு போன லிவர், கிட்னி எல்லாமே அப்படி அழகா பழைய ரிப்போர்ட்டுக்கும் புது ரிப்போர்ட்டுக்கு பார்த்தா என்னோட எஸ்ஜிபிடி 82 இருந்தது, இப்படி இருந்தது. திடீர்னு இந்த அளவுக்கு ஒரு எவ்வளோ பெரிய டாக்டரை பார்த்தா லிவர் நார்மல் ஆகல, கிட்னி நார்மல் ஆகல, இப்படி ஒரு மாற்றம் கிடைச்சிருக்குங்கிற அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு மேஜிக்கல் ஃப்ரூட் இந்த முலாம்பழம். எந்த வியாதியும் இல்லாம நம்ம வீட்டுல எல்லாரும் சாப்பிட்ட என்ன ஆகும்னா அழகா செரிமானம், அழகா மலம் கழியும். ஏன்னா எல்லா வியாதி வரக்கும் காரணம் 2 வியாதி, மலச்சிக்கலும் சரியாமையும் மூல நோய்கள். இந்த 2 வியாதி அற்புதமா குணப்படுத்துறது முலாம்பழம். அது ஏதோ ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க, கான்ஸ்டிபேஷன் அண்ட் இன்டைஜஷன் இஸ் மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ். எல்லா வியாதியும் வரவழைக்கிற 2 வியாதி, நெஞ்செரிச்சல், அஜீரண கோளாறு, இன்னொன்னு மலம் கழியறதுல சிரமம். இந்த 2 வியாதியும் அற்புதமா குணப்படுத்தக்கூடிய ஒரு பழம் இந்த முலாம்பழம். நான் ஜெலிசில், டைஜன், ரான்டெக், பான்-40 இஷ்டத்துக்கு மருந்து சாப்பிட்றேன், என்னால தயிர் சாதம் கூட சாப்பிட முடியல. ஒரு மாசம் இதை செஞ்சு பாருங்க. ஒரு மாசம் கழிச்சு, அட இந்த பழம் செஞ்சதுக்கு தான் இப்படி இத்தனை டாக்டர் அலைஞ்சேங்கிறவங்களுக்கு அப்படி அல்சர் குணமாகும். நன்றி, வணக்கம்.